Hi friends, welcome back to VH Lifestyle. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் பால் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூனு, அப்புறம் லவங்கம் 4, 1 இன்ச் பட்டை, 1 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, அப்புறம் பிரியாணி இலை, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அதே மாதிரி 3 பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம், அவ்வளோதான். அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு 3 பச்சை மிளகாய் போதும். உங்களுக்கு காரம் தேவையாக இருந்ததுன்னா அதிகமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதை எப்பவும் போல் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. வதக்கிட்டதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோன்றதுனால உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். காய் இருந்தால் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நான் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். காய் இல்லாமலே கூட நம்ம வந்துட்டு தேங்காய் பால் பிரியாணி சூப்பராகவே இருக்கும். இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சார்ட் அவுட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா இலை போட்டுட்டு அதையும் ஒரு வாட்டி வதக்கிடுங்க. வதக்கிட்டதுக்கப்புறமா பச்சை பட்டாணி கடையில் ஒரு 4 பேக்கெட் வாங்கி அது சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த பச்சை தண்ணிலாம் வந்துடும். அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போது நம்ம அந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு கூட. நம்ம இப்படி வதக்கிட்டே இருக்கும்போதே அந்த காய் வந்துட்டு சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ கவலைப்பட வேண்டாம். இப்போது தேங்காய் பால் வந்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணி மட்டும் வச்சுக்கிட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, அதாவது தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். இதில் எதுவுமே வித்தியாசம்லாம் கிடையாது. தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். ஸோ 3 டம்ளர் தேங்காய் பாலை நம்ம இப்போ ஊற்றிடலாம். ஊற்றிட்டதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுக்கணும். ஏன்னா அதில் வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே வந்துட்டு அந்த தேங்காய் பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு எது வேணாலும் வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டு லூஸில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்தியா கேட்டு அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணலை. லூஸ்லேயே நீங்கள் பாஸ்மதி ரைஸை நீங்கள் அப்படியே ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டாலே போதும். நல்லா குழையாமல் நீட்டமாகவே வந்துட்டு வெந்திருக்கும். ரொம்ப ஒட்டவும் ஒட்டாது. இந்த மாதிரி ப்ராசஸை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொதி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணணும். ஸோ கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு மேலோட்டமாக நம்ம புதினா இலையை வச்சிட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது குக்கர் மூடிடலாம். மூடிட்டு விசில் போடாமல் ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கிட்டு அந்த ஆவி வரும் இல்லையா, ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம வெயிட்டரை மூடிட்டோம்னா கரெக்டாக 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா அடி சுத்தமாக பிடிக்காது. இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு வெயிட்டு. ஸோ நம்ம எடுத்து பார்த்துடலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படியே குழையாமல் இருக்கும். பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியும். நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கலரி விட்டுட்டோம்னா பாருங்கள் எப்படி நீட்டமாக இருக்குது. குழையாமல் காயும் வந்திருக்கும், பட்டாணியும் வந்திருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம இதில் எதுவுமே நம்ம போடலை. வெறும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதுதான் போட்டோமே தவிர வேறு எதுவுமே நம்ம போடல. பசங்களும் வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுத்துட்டோம்னா திருப்பி வந்து கேட்குற மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.